ஹாய் அன்புள்ளங்களே, இன்று ஒரு தகவல். காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார்களில் 3 பெண் நாயன்மார்களில் ஒருவரும் மூத்தவரும் ஆவார் காரைக்கால் அம்மையார். கைலை மலையின் மீது கைகளால் நடந்து சென்றவரை சிவபெருமான் அம்மையே என்று அழைத்ததாலும், காரைக்கால் மாநகரில் பிறந்ததால் காரைக்கால் அம்மையார் என்று பெயர் பெற்றவர். இவருடைய இயற்பெயர் புனிதவதியார். பரமதத்தன் என்பவரை மணந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருந்தவர் ஒரு நாள் கணவன் கொடுத்தனுப்பிய 2 மாங்கனிகளில் ஒன்றினை சிவனடியாருக்கு படைத்துவிட்டு அந்த மாம்பழத்தினை கணவன் கேட்க இறைவனிடம் வேண்டி மாம்பழத்தை பெற்ற நிகழ்விலிருந்து இறைவனை சரணமடைந்தார். இது கதையின் சுருக்கம். இசைத்தமிழால் இறைவனை பற்றி முதலாக பாடியவரும் தமிழுக்கு அந்தாதி என்னும் இலக்கண முறையை அறிமுகம் செய்தவருமாக அறியப்படுகின்றார். அற்புத திருவந்தாதி, திருவலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள், திரு இரட்டை மணிமாலை போன்ற நூல்களை தந்தவர் காரைக்கால் அம்மையார். காரைக்காலில் அம்மையாருக்கு கோவிலும் உண்டு. அம்மையாரை சிறப்பிக்கும் வகையில் காரைக்கால் சோமநாதர் கோயில் சார்பாக மாங்கனி திருவிழா நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பௌர்ணமி அன்று மாங்கனி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட வருகிறது. தேர் திருவிழாவின் போது பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் ஒவ்வொரு வீட்டு மாடியிலிருந்து மாங்கனிகளை இறைத்து நேர்த்திக்கடனை செலுத்துவர். காரைக்கால் அம்மையார் இறைவன் நடனமாடும் போது கீழே அமர்ந்து இசைத்தபடி இருப்பார். 63 நாயன்மார்களில் அமர்ந்த கோலத்தை கொண்டவர். மற்ற நாயன்மார்கள் நின்றபடியே பிரகாரத்தில் இருப்பர். அம்மையாரின் பாடல்களை மட்டுமே மூத்த திருப்பதிகம் என்று சிறப்பிக்கப்படுகிறது.